அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு ஜூலை மாசம் 16ஆம் தேதி புதன்கிழமை. பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்ச தேவதை வசிய நாளாவும் இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு 7 மணி 7 நிமிடங்களுக்கு 7 வெந்தயத்தை வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பணவசியத்துக்கான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ற முறைப்படி இந்த பரிகாரத்தை சரியா நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வீட்ல 7 மடங்கு பணம் சேர ஆரம்பிக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு புதன்கிழமை, பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த புதன்கிழமை நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. இந்த நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 777ங்கிற போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு. தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாட்கள், பிரபஞ்ச வசிய நாள்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய மேஜிக் டேன்னு கூட சொல்லலாம். பொதுவா ஒரே நம்பர் தேதியில, மாசத்துல வந்தாலே அது ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கிற கூடிய நாள். இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா தேதியில, மாசத்துல, வருஷத்துல 3லயுமே நமக்கு ஒரே நம்பர் வருது. இந்த மாதிரியான அமைப்பு 7ஆம் தேதி ஜூலை மாசம் நமக்கு வந்துச்சு. இந்த ஜூலை மாசத்துல இன்னைக்கு இருக்கக்கூடியது 2வது வாய்ப்பு. அடுத்ததா 3வது வாய்ப்பும் நமக்கு வரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த 2025வது வருஷத்துல இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு வராது. இந்த நாள் மிகப்பெரிய ஆற்றல் நிறைஞ்ச அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு. அதனால இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய 2 அற்புதமான பணவசியத்துக்கான பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 2 பரிகாரங்களையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம்தான். மத்தபடி ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சா கூட போதுமானது. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம். சரி, இந்த 2 பரிகாரங்களையும் இன்னைக்கு நைட்டு சரியா 7 மணி 7 நிமிடங்களுக்கு நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. ஏன்னா இந்த 7ங்கிற நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும். அந்த வகையில 7 மணி 7 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது கை மேல பலன் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் இந்த டைமை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த 2 பரிகாரங்களையும் செய்யலாம். சரி, முதல்ல பணவசியத்துக்கான வெந்தய பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு 7 வெந்தயம் தேவைப்படும். முன்னாடியே சொன்ன மாதிரி 7ங்கிற நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும். அதனால 7ங்கிற எண்ணிக்கையில வெந்தயத்தை எடுத்துக்கிறோம். அடுத்ததா இந்த வெந்தயம் புதன் பகவானுக்கு உகந்தது. புதன்கிழமை நாள்ல வெந்தயத்தை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கை மேல பலனை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வெந்தயத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. நல்ல ஒரு பணவசிய சக்தியும் இந்த வெந்தயத்துக்கு இருக்கு. அடுத்ததா 5 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். இந்த 5ங்கிற நம்பர் புதன் பகவானுக்கு உகந்தது. இன்னைக்கு 5ங்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு புதன்கிழமை, புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானுக்குரிய நம்பர் 5. அடுத்ததா இன்னைக்கு ஆனி மாசம் 32ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 5. அந்த வகையில 5ங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே 5 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள்.
இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்க வீட்டுல 7 மடங்கு வேகமா பணம் சேரணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்க வேண்டாம். இப்போ 7 வெந்தயத்தை உங்க கையில வச்சுக்கோங்க. சரியா 7 மணி 7 நிமிடங்களுக்கு முன்னாடியே உங்க மனச இப்ப நான் சொன்ன மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. சரியா 7 மணி 7 நிமிடங்களுக்கு 7 வெந்தயத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு, அதாவது இடது கையில வச்சுக்கோங்க. இப்போ உங்க மொபைல் போன்ல 7 நிமிஷம் கரெக்டா அலார்ம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷனை 7 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல மட்டும் அஃபர்மேஷன் சொன்னா போதுமானது. கரெக்டா 7 நிமிஷம் சொல்லுங்க. நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். முதல்ல இங்கிலீஷ்ல கொடுக்கறேன். I attract money 7 times. Infinite wealth is mine. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். I attract money 7 times. Infinite wealth is mine. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, நான் பணத்தை 7 மடங்காக ஈர்க்கிறேன். முடிவில்லாத செல்வம் என்னுடையது. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். நான் பணத்தை 7 மடங்காக ஈர்க்கிறேன். முடிவில்லாத செல்வம் என்னுடையது. இந்த மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி பொறுமையா 7 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த 7 வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு போய் நீங்க சமைக்கிறதுக்கு வெந்தயம் வச்சிருக்கீங்கல்ல அந்த டப்பால மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டாயமா இந்த வெந்தயத்தை சமையலுக்கு பயன்படுத்தணும். வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த 5 ரூபாய் நாணயத்தை பர்ஸ்லயோ அப்படி இல்லைன்னா பீரோலையோ வச்சுக்கோங்க. 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் புதன்கிழமை இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து நல்ல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா உங்களுக்கு பலன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா 2வது பணவசிய பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தையும் இப்ப நான் சொன்ன மாதிரி நைட்டு 7 மணி 7 நிமிடங்களுக்கு நீங்க செய்யணும். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எந்த ஒரு தாந்திரிக பொருளும் தேவை கிடையாது. உங்க மனசுல நம்பிக்கை இருந்தாலே போதுமானது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். முதல் பரிகாரம் நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி சரியா 7 மணி 7 நிமிடங்களுக்கு முன்னாடியே முகம் கை கால் கழுவிட்டு வந்து நான் எப்பயுமே சொல்ற மாதிரி மூச்சை ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு ரிலாக்ஸா இருக்கும். இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. சரியா 7 மணி 7 நிமிடங்களுக்கு உங்க மொபைல் போன்ல 7 நிமிஷம் அலார்ம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்ட் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். Find full count plethora winefall bonus miracle. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். Find full count plethora winefall bonus miracle. இந்த ஸ்விட்ச் வேர்ட்லயும் பாத்தீங்கன்னா 7 வார்த்தைகள் இருக்கும். அடுத்ததா இந்த ஸ்விட்ச் வேர்ட் அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கறதோட மட்டும் இல்லாம நாமளே நம்ப முடியாத ஆச்சரியங்களை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவா ஸ்விட்ச் வேர்டு எல்லாமே ஸ்விட்ச் போட்ட மாதிரி இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். அதுலயும் இந்த ஸ்விட்ச் வேர்டு நம்மளே எதிர்பாராத வகையில நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும். 7 நிமிஷம் நிறுத்தி நிதானமா இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்க. சரியா 7 மணி 7 நிமிடங்களுக்கு செய்யறதுக்கு ஆரம்பிங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க லேட்டா தான் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா நைட்டு 12 மணிக்குள்ள தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். அடுத்ததா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நைட்டு 8 மணி 44 நிமிடங்களுக்கு சப்தமி திதி ஆரம்பமாகுது. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 7வது திதி. இந்த 7ங்கிற நம்பரோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால இந்த நாளை தவற விடாம இப்ப நான் சொன்ன 2 எளிமையான பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.